தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றொரு மாணவரை தாக்கிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கிருஷ்ணா நகரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 5க்கும் மேற்பட்டவர்கள் மற்றொரு மாணவரை தாக்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காயமடைந்த மாணவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவர்கள் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பல பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த புகாரில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பெண்களிடம் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் மற்றும் நகைகளை பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட திருமணமான பெண் ஒருவர் புகார் அளித்த நிலையில் ராம்குமாரை ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தாவேகா வேட்பாளருக்கு அக்கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த மாவட்டத்தின் குளத்தூர் பகுதிக்கு மேட்டூர் தாவேகா வேட்பாளர் செல்வம் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கச் சென்றார். ஆனால் சில நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து அவரது காரை மறித்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்றதாகவும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் செல்வம் மீது நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 12,53,000 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் திமுக சார்பில் அவர் போட்டியிடும் நிலையில் மேலவாசல் கிராமத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஒட்டுமொத்தமாக 12,53,000 கோடி அல்லது தந்திராளர்கள் ரெக்கார்டை நான் எப்போ பீட் பண்ணிட்டேன். அதை தயவுசெய்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்காங்க. அது ஆனால் டிஆர்பி மட்டும் கூடாம ராஜாவும் கூடுறது ஆரம்பிக்கும். சென்னை தண்டையார்பேட்டையில் ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்குள்ள சேனியம்மன் கோயிலில் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை வைத்து வழிவிட்டார். பின்னர் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆவடியில் தாமரை மலராது என்றும் பூந்தமல்லியில் குக்கர் விசில் அடிக்காது என்றும் அமைச்சர் நாசர் கூறினார். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடைபெற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டும் தனது வீட்டிற்கு சென்ற விஜய் மக்களை எப்படி காப்பாற்றுவார் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் இவ்வாறு பேசினார். 41 பேர் அந்த கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பத்துக்கும் வாரிசு, ஒரே வாரிசு இருக்கு. அதே போல கட்சிக்காரர் வந்து நெரிசல்ல உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்படியே இறங்கி வீட்டுக்கு போனவர் இதுவரை கரூர் போன. கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி முருகன் பாட்டுப்பாடி வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன் ஆட்டோவில் அமர்ந்தபடி பாடல் பாடி செந்தில் பாலாஜிக்கு வாக்கு சேகரித்தார். தமிழக முதல்வரோட பேரன்ப பெற்றவராம் கரூர் கோவை மக்களுக்கு காவல் தெய்வமாய் இருப்பவராம் செந்தில் பாலாஜி பேரு அன்ன பெருமைகளை கேளு. செந்தில் பாலாஜி பேரு அவர் பெருமைகளை கேளு. தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட தாவேக வேட்பாளரும் நடிகருமான ஸ்ரீநாத் டீக்கடையில் பஜ்ஜி சுட்டு வாக்கு சேகரித்தார். டோல்கேட் அருகே உள்ள டீக்கடையில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்பு பயன்படுத்தப்படுகிறது. அங்கு சென்று வாக்கு சேகரித்த ஸ்ரீநாத் பஜ்ஜி சுட்டார்.
சிவகங்கை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு வாகனம் மோதி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரண்மனை வாயில் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டைக்கு புறப்பட்டுச் சென்றார். அப்போது மதகுபட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது எடப்பாடி பழனிசாமி உடன் சென்ற பாதுகாப்பு வாகனம் மோதியது. இதில் மதகுபட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை அருகே உள்ள குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க படிக்கட்டுகள் முழுவதும் பச்சை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு அலகு குத்தியபடியும் காவடி எடுத்தபடியும் ஏராளமான பக்தர்கள் வந்தனர். வெயிலின் தாக்கத்தால் படிக்கட்டுகள் மீது பக்தர்கள் சிரமமின்றி நடந்து செல்ல ஏதுவாக கோயில் நிர்வாகம் சார்பில் படிக்கட்டுகள் மீது பச்சை பந்தல் அமைக்கப்பட்டது. அனைவரும் அனைத்தையும் பொறுப்புடன் அணுக வேண்டும் என்று நடிகர் சந்தானம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செயல்படும் சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி நிலைய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற சந்தானம் இதனை கூறினார். எல்லாத்தையுமே நம்ம பொறுப்போடு பார்க்கலாம். அந்த மனநிலைக்குள்ள ஒவ்வொருத்தருமே வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள வந்தா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாகே, ஏனாம் பிராந்தியங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள 23 மையங்களுக்கான வாக்கு சேகரிப்பு மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்பட்டன. இவை வாக்குப்பதிவு நாளான 9ஆம் தேதிக்கு முந்தைய நாள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக நடராஜர் சிவகாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின் நடராஜ பெருமான், சிவகாமி அம்பாள் ரத வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி சட்டி வைபவம் நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள புகழ்பெற்ற ரத்தினகிரீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 1178 அடி உயர மலை உச்சியிலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் தோளில் சுமந்து வரப்பட்டு குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக தெப்ப குளத்தை வந்தடைந்தனர். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குவைத்தில் ஈரானின் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்து உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதுகுளத்தூரைச் சேர்ந்த சந்தான செல்வம் குவைத் நாட்டில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் குவைத்தில் அவர் தங்கியிருந்த இடத்தில் ஈரான் நாட்டின் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்ததால் அதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சந்தான செல்வத்தின் உடல் இந்தியா கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரது சொந்த ஊரான முதுகுளத்தூர் அருகே உள்ள அணி குருந்தான் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது.